வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நியாயங்கள் மாறும்போது. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். தொண்டையை லேசாக கனைத்தபடி மனதில் எழும் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு கம்மிய குரலில் சுருக்கமாக பார்வதி சொன்னதை கேட்டு சிவகாமி திடுக்கிட்டாள். சிவகாமி மட்டுமல்ல, அவளின் கணவர் வைத்தியநாதனும் அதிர்ந்துதான் போனார். பார்வதி, நீ சொல்றது உண்மையா என்று சிவகாமி கேட்ட கேள்விக்கு வார்த்தையால் பதில் சொல்லக்கூட துணிவு இல்லாமல் தலையை மட்டும் ஆம் என்று ஆட்டினாள் பார்வதி. அவளுடைய இடுங்கிய கண்களில் கண்ணீர் தழும்பி பளபளத்து கொண்டு இருந்தது. அதனை பார்த்து சிவகாமி துடித்தாள். ஆம், பார்வதி சொன்ன விஷயம் உண்மைதான். சிவகாமியும் பார்வதியும் சகோதரிகள். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தில் இருவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தது. சிவகாமி மூத்தவள். அவளின் கணவர் வைத்தியநாதன் தனது அயராத உழைப்பினாலும் இடைவிடாத முயற்சியாலும் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிருந்தார். சிவகாமி வைத்தியநாதன் தம்பதிகளுக்கு ஒரு மகன், ஒரு மகள். மூத்தவன் வசந்த் வெளிநாட்டில் மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறான். கடைக்குட்டியான ஒரே ஒரு செல்ல மகளின் பெயர் மாலதி. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். இவர்களுக்கு நேர் எதிரானது பார்வதியின் குடும்பம். பார்வதியின் கணவர் ராமநாதன் ஒரு தனியார் கம்பெனியில் சாதாரண வேலையில் இருக்கிறார். பார்வதி ராமநாதன் தம்பதிகளுக்கு 2 மகள்கள். பெரியவள் ரேவதி, இளையவள் சாந்தி. போன வருடம்தான் ரேவதி B.Com படித்து முடித்தாள். அவளின் படிப்பு முடிந்ததும் அவளுக்கு பல இடங்களில் அவள் பெற்றோர் வரன் தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் நல்ல வரன் அமைவது அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன? அதனால் ரேவதியின் கல்யாணம் தள்ளிக்கொண்டே போனது. பொறுத்து பொறுத்து பார்த்த ரேவதி ஒரு நாள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவள் அப்பா ராமநாதனை பார்த்து கேட்டாள். அப்பா, நான் வேலைக்கு போகட்டுமா என்று ரேவதி கேட்டதும் ராமநாதனும் பார்வதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரேவதி மேலும் கேட்டாள். ஏன்பா அமைதியா இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நானும் அம்மாவும் முடிவெடுத்துதான் உனக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ வேலைக்கு போறேன்னு சொல்ற, அதான் என்று இழுத்தார் ராமநாதன். கல்யாணத்துக்கும் வேலைக்கும் என்னப்பா சம்பந்தம்? நீங்க எனக்கு மாப்பிள்ளை பாக்குறபடி பாருங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். மாப்பிள்ளை முடிவாயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல நான் வேலைக்கு போறத பத்தி பேசுங்க. அவங்களுக்கு ஓகேனா நான் வேலைக்கு போறேன், இல்லைன்னா அப்புறம் யோசிக்கலாம். ஆனா மாப்பிள்ளை அமையற வரைக்கும் வீட்டுல சும்மா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குப்பா. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வீட்டுல ஏன் சும்மா இருக்கணும் என்று ரேவதி கேட்பதும் நியாயம் என்று தோன்றியது ராமநாதனுக்கும் பார்வதிக்கும். அது மட்டுமல்ல, அவள் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லவில்லையே, கல்யாணம் முடிவு ஆகும் வரை வேலைக்கு செல்வதாகத்தானே சொல்கிறாள். குடும்ப பொருளாதார நிலைமைக்கு அவள் வேலைக்கு சென்றால் உதவியாகத்தானே இருக்கும் என்று ராமநாதனும் பார்வதியும் யோசித்தார்கள். பின் ரேவதி விருப்பப்படியே அவள் வேலைக்கு செல்ல சம்மதித்தார்கள். ரேவதி இன்டர்வியூக்கு சென்றாள், தேர்ச்சி பெற்றாள், வேலை கிடைத்தது. ரேவதியின் வருமானம் அந்த குடும்பத்திற்கு பெரிய உதவியாக இருந்தது. ரேவதி வேலைக்கு சென்று 6 மாதங்கள் ஆனது. அவளின் பெற்றோர் வரன் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சீர்வரிசை பிரச்சனை, வெளிநாட்டு மாப்பிள்ளை, இப்படி ஏதாவது ஒன்று தடையாக வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் புதிதாக ஒருவன் வேலைக்கு சேர்ந்தான். அவனின் பெயர் ராஜசேகர். அவனின் வசீகர பேச்சால் கவரப்பட்டாள் ரேவதி. காதல் வலையில் மீனாக விழுந்தாள். பிறகென்ன, இவர்களின் காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது. பார்க், பீச், சினிமா என்ற எல்லா இடங்களும் இவர்கள் காதலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. காதலையும் கர்ப்பத்தையும் வெகு நாட்களுக்கு மறைக்க முடியாது என்பார்கள். அதுபோல ரேவதியின் காதல் அவளின் வீட்டாருக்கு தெரிய வந்தது. ரேவதியின் காதல் விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராமநாதனும் பார்வதியும் திடுக்கிட்டு போனார்கள். அதனால் மகள் ரேவதியை அழைத்து கேட்டார்கள். அம்மாடி ரேவதி, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையாமா என்று ராமநாதன் கேட்டதும் ரேவதிக்கு புரிந்துவிட்டது. அப்பா எதை பற்றி கேட்கிறார் என்று. இருந்தாலும் எதுவும் தெரியாதது போல் கேட்டாள். என்ன விஷயம்பா? நீ யாரையாவது காதலிக்கிறியாமா என்று ராமநாதன் கேட்டதும் ரேவதி ஒரு கணம் யோசித்தாள். ராமநாதன் அவள் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து கொண்டு சொன்னார். சும்மா சொல்லுமா,
பயப்படாத. ஆமாப்பா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரு பேரு ராஜசேகர். என் கூட எங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. அவரும் என்ன விரும்புறாரு. அதனால என்று ரேவதி சொல்லி முடிப்பதற்குள் அவள் கைமேல் இருந்த தனது கையை எடுத்துக்கொண்டு மனைவி பார்வதியை பார்த்து ராமநாதன் சொன்னார். பாத்தியா பார்வதி, எனக்கு மாப்பிள பாக்குற தகுதி உங்களுக்கு கிடையாது. நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்றா. படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. 4 காசு வருதுன்னு வேலைக்கு அனுப்பி வச்சோம்ல, அதோட விளைவுதான் இது என்று ராமநாதன் சொன்னதும் பார்வதி பதறி போய் கேட்டாள். ரேவதி, நீயா இப்படி? உன்னை பொறுப்புள்ள பொண்ணு நினைச்சேனே. ஏமா, இப்போ நான் என்ன பொறுப்பா இல்லையா என்ன? சம்பள பணத்தை சரியாத்தானே கொடுக்கறேன் என்று ரேவதி சொன்னதும் ராமநாதனின் கண்களில் அனல் வீசியது. பார்வதியை பார்த்து சொன்னார். கேட்டுக்கோ, அவ சம்பளத்தை வச்சுதான் நாம குடும்பம் நடத்துறோம்னு குத்தி காட்டுறா. இந்த மாதிரியெல்லாம் நாளைக்கு ஒரு சொல் வரும்னு தான் நான் இவ வேலைக்கு போறதுக்கு யோசிச்சேன். பாவம், நல்லா படிச்சிருக்கா, ஏன் வீட்ல சும்மா இருக்கணும், 4 காசு வந்தா நமக்கும் நல்லது தானேன்னு இவ விருப்பத்துக்கு நீதான் சப்போர்ட் பண்ண. இப்ப எப்படி பேசுறா பாரு. அப்பா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? பொறுப்பில்லாம நடந்துக்கல, பொறுப்போட தான் இருக்கேன்னு சொன்னேன். எது பொறுப்பு? காதலிக்கிறதுக்கு பேரு பொறுப்பா? உனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா, அவளை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவளை பத்தி யோசிச்சு பொறுப்பா இருந்திருந்தா இப்படி காதலிச்சிருப்பியா? நான் காதலிக்கிறதுக்கும் சாந்தி வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று ரேவதி கேட்டதும் அவளின் அம்மா பார்வதி சொன்னாள். என்ன ரேவதி, புரியாம பேசுற? அக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்கச்சிய யாரு கட்டிப்பா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? ஐயோ அம்மா, நீங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு பொண்ணுங்க நல்லா படிச்சு வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சு சொந்த கால்ல நிக்கிறாங்க. அவங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காதல் கல்யாணம் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா. இதெல்லாம் யாரும் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. பெருசா எடுத்துக்கிறாங்க ரேவதி. இன்னைக்கும் காதல் கல்யாணத்தை ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால எவ்வளவு வீட்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா? நீ டெய்லி நியூஸ் பாக்குறது இல்லையா என்று பார்வதி கேட்டதும் ரேவதி மௌனமாக இருந்தாள். பார்வதி மேலும் பேசினாள். இப்ப உனக்கு ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு, இல ரத்தம். அதனால பெரியவங்க சொல்ற விஷயம் எல்லாம் சின்ன விஷயமா அற்பத்தனமா தோணும். இதெல்லாம் ஒரு விஷயமானு கால் தூசி மாதிரி நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம்தான் எங்க நிலைமை உங்களுக்கு புரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம் வரும்போதுதான் பெத்தவங்களோட அருமையே பிள்ளைகளுக்கு புரியும். அப்பதான் நீங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுவீங்க. அப்ப அழுக கண்ணீர் நிறைய இருக்கும். ஆனா ஆறுதலா அதை தொடச்சு விட கைகள் இருக்காது ரேவதி. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா இல்லையாமா? இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையாது ரேவதி. பெத்தவங்க பார்த்து வச்சு பண்ற கல்யாணத்துல ஒரு பிரச்சனைனா என்னன்னு கேட்க நாங்க இருக்கோம். ஆனா நீங்களா தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிற கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா நாங்க என்னன்னு வந்து பேசுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க? நாளைக்கு உன் தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றது என்று பார்வதி சொன்னதும் ராமநாதன் பேச ஆரம்பித்தார். இங்க பாரு ரேவதி, நீ படிச்சு சுயமா சம்பாதிக்கிற பொண்ணு. நான் உனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. உன் வாழ்க்கை உன் இஷ்டம். ஆனா ஒரு நிமிஷம் எங்களையும் உன் தங்கச்சியையும் நினைச்சு பாரு. என்னங்க நீங்க இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? காதெல்லாம் ஒன்னும் கிடையாது. பேசாம வீட்ல இரு. நாங்க சொல்ற பையனைத்தான் நீ கட்டிக்கணும்னு சொல்றத விட்டுட்டு நீங்க என்னடானா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நாம ஆர்டர் போட்டா அவளுக்கு நம்மள பிடிக்காது பார்வதி. இப்போ காலம் மாறி போச்சு. நம்ம தலைமுறை தான் நம்மள பெத்தவங்களுக்கும் பயந்து நாம பெத்ததுக்கும் பயந்து வாழ்ற தலைமுறை. என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலை விதி. இவ இஷ்டத்துக்கு விட்டுட்டா அப்புறம் சாந்தியோட வாழ்க்கை எப்படியோ போகட்டும். இல்ல இவள மாதிரி அவளும் யாரையாவது காதலிக்கட்டும். இவளுக்கு ராஜசேகர்னா அவளுக்கு தனசேகர் வந்துட்டு போறான். என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒரு அப்பா மாதிரி பேசுங்க. அதுதான் ஏன் தப்பு. இவங்க கிட்ட நான் அப்பா மாதிரி கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நண்பன் மாதிரி பழகுனேன் பாத்தியா? அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. எனக்கு ஆத்திரமா வருது. நான் பார்த்து பார்த்து வளர்த்த என் பொண்ணு இப்படி என் தலையில கல்ல போட்டுட்டாளேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அதை விட எனக்கு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கு மாப்பிள்ளை பாக்குற தகுதி இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டாடி. அதை நினைச்சுதான் என் நெஞ்சு துடிக்குது. ஆனா என்ன பண்றது? நம்மால
என்ன பண்ண முடியும் என்று ராமநாதன் மனம் உடைந்து சொன்னதும் பார்வதி அழுதாள். ரேவதியை பார்த்து சொன்னாள், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல நாங்க பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட உங்க அப்பா இப்படி மனசு உடைஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னால அந்த மனுஷன் நிலகுலைஞ்சு போயிட்டாரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க மானத்தையும் உன் தங்கச்சி வாழ்க்கையும் காப்பாத்து. உங்க அப்பா எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். எங்களுக்காக உன் மனச மாத்திக்கம்மா என்று மடிப்பிச்சை கேட்பது போல் ரேவதியிடம் கெஞ்சினாள் பார்வதி. ஆனால் ரேவதி உறுதியாக சொல்லிவிட்டாள், அம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட கெஞ்சாதீங்க. நீங்க என்கிட்ட இப்படி கெஞ்சுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இது ஒரு சாதாரண விஷயம். சரி, எது எப்படியோ உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. என் முடிவை நான் சொல்றேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது ராஜசேகரத்தான். எனக்கு எல்லாத்தையும் விட காதல் தான் பெருசு. நான் காதலுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் ஏன் காதலை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட உறுதியான முடிவு என்று சொல்லிவிட்டு ரேவதி உள்ளே சென்றாள். ராமநாதன் பார்வதியை பார்த்து கொண்டே நாற்காலியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டார். இந்த துண்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க போறனோ, பகவானுக்குத்தான் வெளிச்சம் என்று முணங்கிக் கொண்டே வெளியில் சென்றார். பார்வதிக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவளும் சரி, ராமநாதனும் சரி, பிள்ளைகளின் விருப்பத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் ஊர் உலகத்தையும் உறவினர்களையும் கௌரவத்தையும் நினைத்துதான் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏற்கனவே பணமில்லை என்ற காரணத்திற்காக உறவினர்களின் பார்வையில் இளக்காரமாக தெரியும் அவர்கள் இப்பொழுது மகளின் காதலால் இன்னும் கேவலமாக தோன்றுவோமே என்று பயந்துதான் அவர்கள் ரேவதியின் காதலை எதிர்த்தார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பணம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக ரேவதிக்கு வந்த நிறைய வரன்கள் தட்டி சென்று விட்டது. இந்நிலையில் ரேவதி காதல் கல்யாணம் செய்து கொண்டால் நாளைக்கு சாந்தியின் கல்யாணம் என்ன ஆவது, அவளின் எதிர்காலம் என்ன ஆவது என்று நினைத்து பயந்துதான் ரேவதியின் காதலை அவர்கள் எதிர்த்தார்கள். அதனால் ரேவதியின் மனதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று பார்வதி முடிவெடுத்தாள். ஆனால் அங்கு ரேவதி எடுத்த முடிவே வேறு. ஆம், அவளின் எண்ணங்கள் யதார்த்தமானவை. கஷ்டப்படும் பொழுது உதவாத உறவினர்கள் என்ன நினைத்தால் நமக்கென்ன? பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித மனதை மதிக்காதவர்களுக்காக நாம் ஏன் பிடிக்காத ஒன்றை செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையை நாம் தானே வாழ வேண்டும். மற்றவர்களிலேயே திருமணம் செய்து கொண்டு அவனோடு வாழப் போறவள் நான். எனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லையா? வீண் கௌரவத்திற்காக பிடிக்காத திருமணத்தை செய்து கொண்டு நரகத்தில் வாழ முடியுமா? அதனால் யார் என்ன சொல்லி மூளை செலவை செய்தாலும் நாம் மனம் மாறக்கூடாது. எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ரேவதி முடிவெடுத்தாள். ஆனாலும் மனம் தளராமல் ரேவதியின் மனதை மாற்ற பார்வதி அல்லும் பகலும் போராடினாள். ஆனால் தோற்றுப்போனாள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்ற பழமொழியை பொய்யாக்கி விடுவாளோ என்று நினைத்து ரேவதி பயந்தாள். அதனால் என்ன செய்வது என்று புரியாமல் மனம் விட்டு பேசி அழுது ஆலோசனை கேட்கத்தான் அக்கா சிவகாமி வீட்டிற்கு வந்தாள். அப்பொழுதுதான் வைத்தியநாதனும் சிவகாமியும் வேலைக்காரி மங்களம் கொடுத்த காஃபியை ரசித்து ருசித்து குடித்து கொண்டு இருந்தார்கள். பார்வதி வந்ததும், வா பார்வதி, உட்காரு என்று சொல்லி பார்வதியை வரவேற்று தனது அருகில் உட்கார சொன்னாள் சிவகாமி. பின் சமையல் அறையில் இருக்கும் மங்களத்துக்கு கேட்க வேண்டும் என்று சிவகாமி கத்தி சொன்னாள். மங்களம், பார்வதிக்கும் காஃபி கொண்டு வா என்றாள். பின் பார்வதியின் முகத்தை பார்த்தாள். அதில் என்றும் இல்லாத கவலை ரேகை தெரிந்தது. அவள் முகவாயை மெதுவாக பிடித்து அவள் முகத்தை சற்று நிமிர்த்தி அவள் கண்ணை பார்த்த சிவகாமி பதறினாள். பார்வதியின் கண்கள் கலங்கியிருந்தது. என்னாச்சு பார்வதி? ஏன் அழுகிற? என்ன விஷயம் சொல்லு என்றாள். என்னதான அக்கா பணக்காரியாக இருந்தாலும் பார்வதியிடம் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் திருமணத்திற்கு முன்பு அவளிடம் எப்படி நடந்து கொண்டாலோ இப்பவும் அப்படியே அவளிடம் நடந்து கொள்கிறாள். அந்த மாறாத அன்பின் மேல் இருந்த நம்பிக்கையில்தான் தனது குறையை அவளிடம் சொல்லி ஆலோசனை கேட்க பார்வதி வந்திருக்கிறாள். அடிக்கடி அவர்கள் சந்திப்பது இல்லை.
ஆனால் வாரத்திற்கு இருமுறை போனில் பேசிக்கொள்வார்கள். ஏதாவது முக்கியமான அவசரமான விஷயம் என்றால் உடனே நேரில் சந்தித்து பேசிக்கொள்வார்கள். பார்வதி நேரில் வந்ததிலிருந்தே ஏதோ பிரச்சனை என்று சிவகாமி புரிந்து கொண்டாள். இப்பொழுது அவளின் கலங்கிய கண்களை பார்த்ததும் அவள் உறுதி செய்து கொண்டாள். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கும் பார்வதியின் கையை பிடித்து மீண்டும் சிவகாமி கேட்டாள். என்னாச்சு? என்ன பிரச்சனை? உனக்கும் அவருக்கும் ஏதாவது என்று சிவகாமி கேட்டதும் சேச்ச அதெல்லாம் ஒண்ணுல்ல என்று சொல்லிவிட்டு கழுத்தில் வடிந்த வியர்வையை முந்தானையால் துடைத்து கொண்டாள். உடனே பெடஸ்டல் மின்விசிறியை அவள் பக்கம் திருப்பி வைத்தாள் சிவகாமி. அது சுழல்வதை பார்த்து கொண்டே நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தாள் பார்வதி. அதை கேட்டுத்தான் சிவகாமியும் வைத்தியநாதனும் திடுக்கிட்டார்கள். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. பார்வதியின் கண்களில் ததும்பி இருந்த கண்ணீர் துளிகள் திரண்டு அவள் கன்னங்களில் வடிந்தது. அதனை துடைத்து கொண்டே அக்கா சிவகாமியை பார்த்து சொன்னாள். அக்கா, இத்தனை வருஷ வாழ்க்கையில அவர் இவ்வளவு உடைஞ்சு போனதே இல்ல. ஆனா இந்த ரேவதி பண்ண காரியத்தால அவரு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. எங்கள மாதிரி காசு பணம் இல்லாதவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்தே மான மரியாதை தான். அதையும் இவ குழி தோண்டி புதைச்சிருவா போல என்று சொல்லி குமுறினாள் பார்வதி. ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறந்து விட்டால் எல்லோரும் அந்த குழந்தையை அந்த வீட்டின் மகாலட்சுமியாக பார்ப்பார்கள். ஆனால் ஒரு அப்பா மட்டும்தான் அவளை தனது இன்னொரு தாயாக பார்ப்பான். தனது அம்மா போல் குடும்பத்தை பொறுப்பாக கட்டி காப்பாத்துவாள் என்ற நம்பிக்கையோடு அந்த பிஞ்சு குழந்தையை கொஞ்சுவான். ஆனால் பொறுப்பாக இருக்க வேண்டிய அந்த மூத்த பெண் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டால் பெற்ற மனம் தாங்குமா? ராமநாதனின் உள்ளம் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறதோ என்று நினைத்து வைத்தியநாதனும் சிவகாமியும் கவலைப்பட்டார்கள். பார்வதி மேலும் சொன்னாள். அக்கா, இவ காதலிக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இவளுக்கு பின்னாடி ஒருத்தி இருக்காளே, அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? மூத்த பொண்ணு இப்படி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணிக்க யாரு வருவாங்க? ஏற்கனவே காசு பணம் இல்லைன்னு இலக்காரமா பாக்குறாங்க. இதுல இதுவும் சேர்ந்துகிட்டா அப்புறம் நாங்க வெளியில தலகாட்ட முடியாது என்று சொல்லி வருத்தப்பட்டாள் பார்வதி. வருத்தப்படாத பார்வதி, நீ 2 பொண்ணுங்களுக்கு அம்மா. அதனால உன் பொண்ணுங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுற. ஆனா ரேவதி அப்படி இல்ல, சின்ன பொண்ணு. அதுலயும் இப்போ அவ காதலிக்கிறா. காதல் எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும். அவ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. அவளுக்கு அவ காதல் கைகூடணும், அவ்வளவுதான் என்று சிவகாமி சொன்னதும் அவள் சொன்னது உண்மைதான் என்று ஆமோதிப்பது போல் பார்வதி தலையாட்டினாள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த வைத்தியநாதன் பேசினார். சிவகாமி, நீங்க 2 பேரும் உங்க நிலைமையில இருந்து மட்டும் யோசிக்கிறீங்க. ஆனா ரேவதி நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவதானே வாழ போறவ. நம்மால அவ வாழ்க்கைய வாழ முடியுமா? அதனால அவ விருப்பப்படி செய்யறதா எனக்கு சரின்னு படுது. இன்னைக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ரொம்ப சகஜம். அதனால நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அவ காதலிக்கிற பையனை கூப்பிட்டு பேசுங்க. பையன் நல்லவனா இருந்தா மேற்கொண்டு பேசலாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுக்க இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. வாழ்க்கை பிரச்சனை. கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் முடிவு பண்ணணும். சரி, நம்ம பொண்ணு இப்படி காதலிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அவ காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்களா? கண்டிப்பா. பையன் நல்லவனா இருந்தா நிச்சயம் நான் என் பொண்ணு விருப்பத்துக்கு எதிரா இருக்க மாட்டேன். ச்சே, உங்களை போய் கேட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் கண்டிப்பா இந்த காதல் கத்திரிக்காய்க்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். காதலாங் காதல், பெரிய பொல்லாத காதல். பெத்த பாசத்தை விட காதல் வசதியோ? நான் விட மாட்டேன். என் தங்கச்சி மானத்தை நான் காப்பாத்துவேன் என்று சிவகாமி சொன்னதும் வைத்தியநாதன் சிரித்து கொண்டே சொன்னார். இங்க பாரு பார்வதி, உங்க அக்கா சொல்றத கேட்காத. உன் மனசாட்சிக்கு எது சரியோ அதை செய். நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு வைத்தியநாதன் உள்ளே சென்றார். பின் சிவகாமி சொன்னாள். அவர் கிடக்கிறார், நீ சொல்லு. ரேவதி கிட்ட பேசி பாத்தியா? அவ என்னதான் சொல்றா? எல்லாம் கேட்டு பாத்துட்டேன். அவளுக்கு அவன்தான் வேணுமா. அவ காதல் தான் முக்கியமா. அவ எதை வேணாலும் விட்டு கொடுப்பாளாம். ஆனா காதலை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாளாம். இதுதான் அவ உறுதியான முடிவாம் என்று சொல்லி முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள் பார்வதி. தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. விஷயம் கையை மீறி சென்று விட்டது என்று சொல்லி பார்வதி அழுதாள்.
பார்வதி, அழுகாத. அவ பேச்ச கேட்டு நீ வருத்தப்படாத. அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. வயசு வேகத்துல காதல் மோகத்துல அப்படி பேசுறா. நான் உன் பொண்ண மாத்துறேன். அவ காதல் நிறைவேறாது. எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. பெரிய அவமானத்தை எங்களுக்கு தேடித் தரப்போறா. அது மட்டும் உறுதி என்று சொல்லும் பொழுதே அவள் குரல் கம்மியது. பார்வதி, தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. அக்கா நான் இருக்கேன். உன் பொண்ணு எனக்கும் பொண்ணுதான். உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? என் பொண்ணு இப்படி செஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேனோ அதை இப்போ நான் செய்ய போறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் மானத்தை கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. இனிமே இந்த பிரச்சனைய மறந்துரு. நான் சரி பண்றேன். நீ நிம்மதியா இரு என்று தங்கையின் கையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு உறுதியாக சொன்னாள் சிவகாமி. ஆனால் பார்வதியால் முழுமையாக சந்தோஷப்பட முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே சிவகாமியிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அவள் நினைத்ததுதான் நடக்க வேண்டும். இல்லையென்றால் வீட்டை ரெண்டாக்கி விடுவாள். அதனால் இப்பொழுதும் அவள் நினைத்ததை செய்து முடித்து விடுவாள் என்ற நம்பிக்கை பார்வதியிடம் இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அவளிடம் இருந்தது. அக்கா சிவகாமியின் பிடிவாதத்தை விட மகள் ரேவதியின் மன உறுதியும் அவளின் காதலும் பார்வதிக்கு பெரிதாக தெரிந்தது. அதனால் சிவகாமியை பார்த்து சொன்னாள், அக்கா, எனக்கு நம்பிக்கை இல்ல. ரேவதியை மாத்த முடியும்னு எனக்கு தோணல. நான் மாத்தி காட்டுறேன். அவ இப்போ களிமண்ணு. நாம எப்படி அவளை பிடிக்கிறோமோ அப்படித்தான் அவ உருமாறுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத. எல்லாம் நல்லதா நடக்கும். அவ காதலிக்கிற பையனோட டீட்டெயில்ஸ கொடு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. உன் பொண்ண நான் மாத்தி காட்டுறேன் என்று உறுதியாக சொன்னாள் சிவகாமி. அக்கா மேல் உள்ள நம்பிக்கையில் ராஜசேகர் பற்றிய அனைத்து விவரங்களையும் கொடுத்துவிட்டு பார்வதி அங்கிருந்து கிளம்பினாள். ஒரு வாரம் கழித்து பார்வதி சந்தோஷமாக அக்கா சிவகாமி வீட்டிற்கு வந்தாள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது முற்றிலும் உண்மைதான். ஆம், அவள் உள்ளத்தில் இருந்த சந்தோஷத்தின் பூரிப்பு அவள் முகத்தில் பிரகாசித்தது. மகிழ்ச்சியும் அவளும் வேறல்ல என்பது போல் இருந்தாள். அக்கா சிவகாமி வீட்டிற்கு வந்ததும் அவளை கட்டிப்பிடித்து சுற்றினாள். இருவருக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. பின் ஆசுவாசப்படுத்தி கொண்டு சொன்னாள், அக்கா, நீ பலே கில்லாடி. நீ சொன்ன மாதிரியே என் மக ரேவதி மனசு மாறிட்டா. எங்க கைய மீறி போயிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவளை மறுபடியும் எங்க கிட்ட சேர்த்துட்ட. அதை விட முக்கியம், மான மரியாதை போய் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வேண்டி இருக்குமோன்னு நானும் அவரும் பயந்துகிட்டே இருந்தோம். அந்த பயத்தை போக்கி எங்க மான மரியாதையை காப்பாத்தி எங்களை மறுபடியும் தலை நிமிர்ந்து வாழ வச்சுட்ட. உனக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாதுக்கா. நானும் அவரும் இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறோமோ என்று இன்பம் பொங்க பேசினாள் பார்வதி. அப்பா, போதும், கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கு. இப்படி மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்க உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காகத்தான் நான் எல்லாம் பண்ணேன். சரி, ரேவதி என்ன சொன்னா? ராஜசேகர் பத்தி ஏதாவது சொன்னாளா என்று சிவகாமி கேட்டதும் நேற்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் பார்வதி. எப்பொழுதும் வீட்டுக்குள் வரும்பொழுது காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு அதில் ஒலிக்கும் பாடல்களுக்கு ஏற்ப தலையை அசைத்து கொண்டு கூட பாடிக்கொண்டே வீட்டிற்குள் வருவாள் ரேவதி. ஆனால் நேற்று வழக்கத்திற்கு மாறாக ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது மிகவும் சோர்வாக இருந்தாள். அழுது கண்கள் சிவந்திருந்தது. அதனை பார்த்ததும் பார்வதிக்கு ஈரக்குலையே ஆடி போய்விட்டது. பெற்ற மனம் கேட்குமா? பதறி போய் ரேவதியை பார்த்து கேட்டாள், ரேவதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்னமா ஆச்சு? அழுதியா? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அழுகாம பின்ன என்ன பண்றது? அழுகிறதுக்காவது எனக்கு உரிமை இருக்கா? இல்ல அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன ரேவதி இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசணும்? அதான் நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? சந்தோஷமா இருங்க. உன் வீட்டுக்காரர் வந்ததும் சொல்லு, என் காதல் முடிஞ்சு போச்சு. அவரோட மான மரியாதைக்கு எந்த கெட்ட பேரும் வராது. நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லு. அப்படியே உன் அக்கா கிட்ட போய் உன் நன்றி உணர்ச்சிய விசுவாசத்தை காட்டு என்று ரேவதி சொன்னதும் அக்கா சிவகாமி ஜெயித்து விட்டாள். தங்கள் மகள் தங்களுக்கு மீண்டும் கிடைத்து விட்டாள். போக வேண்டிய மான மரியாதையை அக்கா காப்பாற்றி விட்டாள் என்று பார்வதி புரிந்து கொண்டாள். உள்ளூர சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். ரேவதி மேலும் சொன்னாள், நான் வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன்.
இனிமே என்னோட வருமானம் இருக்காது, நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அவளின் அறைக்குள் சென்றாள். உடனே கணவன் ராமநாதனுக்கு போன் செய்தாள் பார்வதி. அவள் போன் பண்ணி பேசிய அடுத்த 5வது நிமிடம் ராமநாதன் வீட்டிலிருந்தார். ரேவதி சொன்ன அனைத்தையும் வார்த்தை மாற்றாமல் பார்வதி ராமநாதனிடம் சொன்னாள். ராமநாதனுக்கு உச்சி குளிர்ந்து போனது. பின் சந்தோஷமாக சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்கா தான். அவங்களுக்கு நாம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். வா, இப்பவே நாம நன்றி சொல்லிட்டு வந்துடலாம். கண்டிப்பாங்க. ஆனா நான் போய் நன்றி சொல்லிட்டு வரேன். நீங்க வர வேண்டாம். நீங்க கொஞ்ச நாளா சரியாவே சாப்பிடல, சரியா மாத்திரையும் போடல, நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல நல்லா சாப்பிடுங்க, மாத்திரைய போடுங்க, நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் நாளைக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றாள் பார்வதி. பின் நீண்ட நாட்களுக்கு பிறகு ராமநாதன் நன்றாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினார். மறுநாள் பொழுது விடிந்ததும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அக்காவை நேரில் பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று பார்வதி வந்திருக்கிறாள். இது அனைத்தையும் சிவகாமியிடம் பார்வதி சொல்லி முடித்தாள். பின் கேட்டாள், அக்கா, அப்படி என்ன மாயம் பண்ண என் பொண்ணு இப்படி மாறிட்டா என்று கேட்கும் போதே அவள் கண்களில் தெரிந்த ஆவலை பார்த்து சிவகாமி சிரித்தாள். பின் சொன்னாள், பெருசா ஒன்னும் பண்ணல. நீ அந்த ராஜசேகர் பத்தி எல்லா தகவலும் கொடுத்த பிறகு நான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். அவனோட அப்பா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாரு. அவன் அம்மா, அவன் தங்கச்சி ரொம்ப சாதாரணமான குடும்பம்தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன் மக செலக்ஷன் பிரமாதம். தங்கமான பையன், நல்ல குணம். ஆனாலும் என்ன பண்றது, நமக்கு கௌரவம் முக்கியமாச்சே. ஏற்கனவே இங்க பிறந்த வீட்ல காசுக்கு கஷ்டப்படுற மாதிரி புகுந்த வீட்லயும் அவ காசுக்கு கஷ்டப்படணுமா என்ன? அது மட்டும் இல்ல, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால ஒரு நாள் சாயந்தரம் நேரே அவங்க வீட்டுக்கு போனேன் என்று சொல்லி ராஜசேகர் வீட்டில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் சிவகாமி. ராஜசேகரின் அம்மா கல்யாணி வாசலில் வடம் காய வைத்துக் கொண்டு இருந்தாள். அவனின் தங்கை சாவித்திரி துணிக்கு எம்ப்ராய்டரி போட்டு கொண்டு இருந்தாள். ராஜசேகர் உட்கார்ந்து பிரபல எழுத்தாளரின் நாவலை படித்து கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் காரு வந்து நின்றதும் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். காரில் இருந்து பட்டுப்புடவை அணிந்து கொண்டு நகைகள் நிறைய போட்டுக்கொண்டு சிவகாமி கம்பீரமாக இறங்கினாள். பெரியடத்து வீட்டிலிருந்து யாரோ வருகிறார்கள் என்பது மட்டும் ராஜசேகர குடும்பத்திற்கு புரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. வீட்டிற்குள் வந்த சிவகாமியை ராஜசேகரின் அம்மா கல்யாணி வரவேற்று உபசரித்தாள். வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு யாரு வேணும்? நீங்க யார பாக்கணும்? இது ராஜசேகர் வீடுதானே? ஆமாமா, ஏன் மகன்தா என்று கல்யாணி சொன்னதும் அவளை ஏற இறங்க பார்த்தாள் சிவகாமி. பழைய வாயல் புடவை, எளிமையான தோற்றம், முகத்திலும் உடையிலும் அவர்களின் வறுமை தெரிந்தது. ஆனாலும் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள சாதாரண நடுத்தர குடும்பம் என்று சிவகாமி புரிந்து கொண்டாள். பின் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். அங்கு நின்று கொண்டிருந்த சாவித்திரியை பார்த்துவிட்டு அப்படியே பார்வையை ராஜசேகர் பக்கம் திருப்பினாள். பின் கல்யாணியை பார்த்து கேட்டாள், இவர்தான் உங்க பிள்ளையா என்று ராஜசேகரை கை காட்டி கேட்டாள். ஆமாமா, என்ன விஷயம்மா என்று கல்யாணி கேட்டதும் சிவகாமி ராஜசேகரை ஏற இறங்க பார்த்தாள். பின் கல்யாணியை பார்த்து சொன்னாள், அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உங்க பையன் ரேவதின்ற பொண்ண காதலிக்கிறாரு. நான் அந்த பொண்ணோட பெரியம்மா என்று சிவகாமி சொன்னதும் கல்யாணிக்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியோடு மகனை பார்த்தாள். சாவித்திரி பேச வார்த்தை வராமல் அண்ணனை அமைதியாக பார்த்தாள். சிவகாமி சொல்வது உண்மை என்பது போல் ராஜசேகர் தலை குனிந்து அமைதியாக இருந்தான். சிவகாமி மேலும் பேசினாள், என் தங்கச்சி குடும்பம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா நான் அப்படி இல்ல. எங்களுக்கு சொந்தமா பிசினஸ் எல்லாம் இருக்கு என்று தனது செல்வாக்கை பெருமையாக சொன்னாள் சிவகாமி. ஆனால் ராஜசேகர் அதனை கண்டு ஆச்சரியப்படவும் இல்லை, அதே சமயம் அலட்சியப்படுத்தவும் இல்லை. கல்யாணியும் சாவித்திரியும் மௌன விரதத்தை கடைபிடிப்பவர்கள் போல் பேச சக்தியற்று நின்று கொண்டிருந்தார்கள். சிவகாமி மேலும் பேசினாள், 2 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்து இந்த காதல் விஷயமா பேசி அழுதா.
என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு எல்லாத்தையும் விட மான மரியாதை தான் முக்கியம். அவருக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பம் இல்ல. அவர் எது போனாலும் தைரியமா இருப்பாரு. ஆனா மானம் போச்சுன்னா அவரு உயிரோடவே இருக்க மாட்டாரு. என் தங்கச்சிய விதவ குலத்துல பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. அதனாலதான் நான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்று சிவகாமி சொன்னதும் ராஜசேகர் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. சிவகாமி மேலும் பேசினாள். உங்க வருத்தம் புரியுது மிஸ்டர் ராஜசேகர். ஆனா என்ன பண்றது? உலகத்துல நிறைய பேரு காதலிக்கிறாங்க. ஆனா எல்லா காதலும் கைகூடுறதில்ல. அது மாதிரிதான் உங்க காதலும் கைகூடாது என்று சிவகாமி சொன்னதும் கையிலிருந்த நாவல் அவனையும் அறியாமல் அவன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. வருத்தப்படாதீங்க ராஜசேகர். என் தங்கச்சிக்கும் அவ வீட்டுக்காரருக்கும் இதுல இஷ்டம் இல்ல. ரேவதிக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா. அக்கா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்கச்சிய யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சு என் தங்கச்சியும் அவ புருஷனும் பயப்படுறாங்க. உங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிங்க என்று சிவகாமி சொன்னதும் கல்யாணி மகள் சாவித்திரியை பார்த்தாள். சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இதனை கவனித்தாள் சிவகாமி. பின் கல்யாணியை பார்த்து கேட்டாள். அம்மா, உங்க பொண்ணு இப்படி ஒருத்தனை காதலிச்சா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க என்று கேட்டதும் கல்யாணி தட்டு தடுமாறி பதில் சொன்னாள். அவ மனச மாத்த பாப்பேன். இல்ல நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். மானம் போன பிறகு உயிர் வாழ்ந்து என்னமா பயன் என்று கல்யாணி சொன்னதை கேட்டு ராஜசேகர் அரண்டு போனான். சாவித்திரி இடிந்து போய் நின்றாள். சிவகாமி சிரித்து கொண்டே சொன்னாள். இதே நிலைமைதான் என் தங்கச்சி வீட்லயும். அதனால உங்க மகனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. உங்க பையனுக்கு லட்ச சம்பளத்துல நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உங்க பொண்ணோட படிப்பு கல்யாணம் எல்லாத்துக்கும் என்னால் ஆன உதவிய கட்டாயம் செய்றேன். நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்று சொல்லிவிட்டு சிவகாமி அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து ராஜசேகர் சிவகாமி வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்ததும் அவனை தோட்டத்திற்கு அழைத்து சென்று சிவகாமி கேட்டாள். வாங்க ராஜசேகர், நல்ல முடிவுதானே எடுத்திருக்கீங்க? நல்ல முடிவான்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச முடிவுதான். நாங்க ஊரை விட்டு போறோம். ரேவதி வாழ்க்கையில நான் இனி குறுக்க வரமாட்டேன். பொதுவா கல்யாணத்தன்னைக்கு பெத்தவங்க மாப்பிள்ளை கிட்ட பொண்ண கனிகாதானம் பண்ணி தருவாங்க. ஆனா நாங்க எங்களை பெத்தவங்களுக்காக எங்க காதல தியாகம் பண்றோம். சூப்பர், வெரி குட். சரி, உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உங்க வேலைக்கு நான் பொறுப்பு. சாரி மேடம், வேண்டாம். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. காதல தியாகம்தான் பண்றேன்னு சொன்னேனே தவிர விக்கிறேன்னு சொல்லல. என் மனசுலயும் உடம்புலயும் வலு இருக்கு. நான் என்னையும் என் குடும்பத்தையும் பாத்துப்பேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க ராஜசேகர். கண்டிப்பா செய்றேன். ரேவதிக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். கௌரவம் அது இதுன்னு சொல்லி அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க என்று சொல்லிவிட்டு சிவகாமியின் பதிலுக்கு கூட காத்திராமல் திரும்பி பார்க்காமல் சென்றான் ராஜசேகர். இது அனைத்தையும் பார்வதியிடம் சிவகாமி சொல்லி முடித்தாள். பார்வதி பிரமித்து போயிருந்தாள். ஒரு நல்லவனை மாப்பிளையாக்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லையோ என்று ஒரு கணம் சிந்தித்தாள். அடுத்த கணம் அவள் கணவன் ராமநாதனின் நினைவு வந்ததும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அக்காவை பார்த்தாள். சிவகாமி மேலும் சொன்னாள். எனக்கு தெரிஞ்சு ராஜசேகரோட அம்மாவும் இந்த காதலுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்காங்கல்ல. அத நினைச்சு பயந்திருப்பாங்க. ராஜசேகருக்கு அவன் அம்மாவும் தங்கச்சியும் தான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். இத நான் அவனை பத்தி விசாரிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நேரே அவங்க அம்மா கிட்ட போய் பேசினேன். பையன் மனச அவங்க மாத்திட்டாங்க போல. அதனால ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ராஜசேகர் ஊரை விட்டு போயிருப்பான். அதான் உன் மக வீட்ல வந்து உன்கிட்ட அப்படி பேசியிருக்கா என்று சிவகாமி சொன்னதும் அவளை கட்டிப்பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பார்வதி. பின் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி சிவகாமி சொன்னாள். உன் மக மனசு மாறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமாக்கா, அவரோட ஒண்ணு விட்ட தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான். பேரு திருநாவுக்கரசு. அப்படியா? உடனே பேசி முடிங்க. கல்யாண செலவை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கலாம் என்று சொன்ன சிவகாமியை நன்றி உணர்ச்சியோடு கண்களில் நீர் ததும்ப பார்த்தாள் பார்வதி. பின் அங்கிருந்து கிளம்பினாள். திருநாவுக்கரசு பற்றி ரேவதியிடம் பேசினார்கள் ராமநாதனும் பார்வதியும். அவள் எதிலும் பற்று இல்லாதது போல் எல்லாவற்றுக்கும் சரி என்று தலையாட்டி விட்டு அமைதியாக இருந்தாள்.
பாவம், அவள் என்ன செய்வாள்? காதலுக்காக எதையும் அவள் இழக்க தயாராக இருந்தாள். ஆனால் ராஜசேகர் அப்படி இல்லை. அவனின் குடும்பத்திற்காக அவன் எதையும் இழக்க தயாராக இருந்தான். இறுதியில் வென்றது பெரியம்மா சிவகாமியின் திட்டமும் ராஜசேகரின் மன உறுதியும்தான். காதல் தோல்வியில் முடிந்ததை நினைத்து 2 நாட்கள் ரேவதி அழுதாள். பின் நிதானமாக யோசித்து பார்த்தாள். நமக்கு ஒன்றை பிடித்திருக்கிறது என்றால் அது நமக்கு வேண்டும் என்று நம்மால் முயன்றவரை போராடலாம். போராடியும் கிடைக்கவில்லை என்றால் அந்த பொருள் நமக்கானது அல்ல. சரிதான், இதுவும் ஒரு அனுபவம் என்று கடந்து போக வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு அழுது கொண்டு இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று ரேவதி புரிந்து கொண்டாள். அவளின் எண்ணங்கள் யாவும் எப்பொழுதும் யதார்த்தமானவைதான். அதனால் அந்த காதல் தோல்வியில் இருந்து கடந்து வர அவள் பழகி கொண்டாள். இப்பொழுது எதிலும் அவள் அதிக பற்று கொள்வது இல்லை. ஆனால் அதே சமயம் அவள் எந்த உறவுகளிடமும் பொய்யாக இருந்ததில்லை. அதே போல்தான் இப்பொழுது திருநாவுக்கரசோடு திருமணம் என்று சொல்லும் பொழுது அவள் சந்தோஷப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. ஏற்கனவே நம்மை படைத்தவன் ஒரு கணக்கு போட்டிருப்பான். நாம் புதிய கணக்கு போட வேண்டாம் என்ற முடிவோடு கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இருந்தாள். ஆனால் அதே சமயம் நாளைக்கு திருநாவுக்கரசோடு திருமணம் நடந்தால் அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தாள். இந்த ஒரு விஷயத்தில் அவள் மிகவும் தீர்மானமாக இருந்தாள். பின்னென்ன, அடுத்த மாதமே ரேவதியை பெண் பார்க்க திருநாவுக்கரசு குடும்பத்தினர் வந்தார்கள். திருநாவுக்கரசிடம் தனியாக பேசிய ரேவதி ராஜசேகர் பற்றிய அனைத்து உண்மைகளையும் சொன்னாள். திருநாவுக்கரசு அமைதியாக இருந்தான். அவனை பார்த்து ரேவதி சொன்னாள், இத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. நான் என்ன கட்டிக்க போறவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் எல்லாத்தையும் மறைக்காம சொன்னேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தா வீணா நமக்குள்ள பிரச்சனை வரும். அப்புறம் வீணா சந்தேகம் வரும். அதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டா பெட்டர்னு தோணுச்சு. உங்களுக்கு ஓகேனா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல என்று ரேவதி சொன்னதும் திருநாவுக்கரசு சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் சொன்னான், சரி விட்டு தள்ளு. முடிஞ்சு போன உன்னை நினைச்சு நாம ஏன் கவலைப்படணும்? இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல என்று திருநாவுக்கரசு கேட்டதும் ரேவதி மெலிதாக புன்னகைத்தாள். இது போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். பின்னென்ன, ரேவதி திருநாவுக்கரசு திருமணம் கோலாகலமாக பெரியம்மா சிவகாமியின் ஆதரவோடும் ஆசிர்வாதத்தோடும் நடந்து முடிந்தது. ரேவதி திருநாவுக்கரசின் வாழ்க்கை பயணம் இனிதே ஆரம்பித்தது. பின் ரேவதி புகுந்த வீட்டிற்கு சென்றாள். விருந்து, ஹனிமூன் என்று 1 மாதம் ஓடிவிட்டது. ஒரு நாள் காலையில் திருநாவுக்கரசு வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு மதிய சாப்பாட்டை லஞ்ச் பாக்ஸில் வைத்துக்கொண்டே ரேவதி கேட்டாள், எங்க நான் வேலைக்கு போகட்டுமா? வேலைக்கா? ஏன், என்னோட வருமானம் குடும்பம் நடத்த பத்தலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல இருக்க போர் அடிக்குது. அதான் வேலைக்கு போகலாமான்னு கேட்டேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்கு போனா என்னோட காசை சேர்த்து வைக்கலாம். பின்னாடி நம்ம எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொன்ன ரேவதியின் விழிகளை ஆழமாக பார்த்தான் திருநாவுக்கரசு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறேன்னு உன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமில்லாம இருந்தா சரிதான். என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ ஏதாவது கம்பெனில உன் படிப்புக்கு ஏத்த வேலை காலியா இருக்கா என்ன? இருக்குங்க. என் ஃப்ரெண்டு கீதா நேத்து போன்ல சொன்னா, அவ ஆபீஸ்ல இருக்கான். அப்படியா? நீ வேலை பார்த்த அதே பழைய ஆபீஸ்லயா? இல்லைங்க, அந்த ஆபீஸ் எங்க அம்மா வீட்டுக்கு பக்கம்ங்க. இது இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஆட்டோல போனா 1/2 மணி நேரம்தான் ஆகும். ஓ, அப்போ கீதா உன்னோட பழைய ஆபீஸ்ல வேலை பார்க்கலையா? இல்லைங்க, நானும் அவளும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். ஓ சரி, அப்ப அவளுக்கும் உன்னோட அந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? அதான் உன்னோட காதல் விஷயம், ராஜசேகர் விஷயம் என்று திருநாவுக்கரசு கேட்டதும் ரேவதி திடுக்கிட்டாள். அவளே மறந்து போன காதலை மீண்டும் அவன் ஞாபகப்படுத்தியதை நினைத்து அவள் ஸ்தம்பித்து போனாள். பின் நிதானித்து கொண்டு கேட்டாள், நானே மறந்துட்டேன், நீங்க இன்னும் அத மறக்கலையா? இல்ல, சும்மா ஞாபகம் வந்துச்சு கேட்டேன் என்று சொல்லிவிட்டு ரேவதி கையில் இருந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கி கொண்டு வேலைக்கு கிளம்பினான். திருநாவுக்கரசு கேட்ட கேள்வி, அவன் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் ரேவதிக்குள் ஒரு இனம் புரியாத பயத்தை உருவாக்கியது.
இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கிறாயோ எனக்கு தெரியவில்லை என்று பூஜை அறையில் இருக்கும் கடவுளின் திருவுருவ படங்களை பார்த்து மனதில் நினைத்து கொண்டாள். பின் போனை எடுத்து கீதாவிற்கு போன் செய்தாள். ஹலோ ரேவதி, கிளம்பிட்டியா? எப்போ வர? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ வந்தா சரியா இருக்குமா? கரெக்டா இருக்கும், சீக்கிரம் வா. ஓகே கீதா, நான் வந்துடுறேன். வரும்போது உன்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துரு. கண்டிப்பா நான் ஆபீஸ் கிட்ட வந்ததும் உனக்கு போன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ரேவதி. பின் வேகமாக மாமனார் மாமியாரிடம் சொல்லிவிட்டு இன்டர்வியூவுக்கு கிளம்பினாள். இன்டர்வியூவுக்கு சென்றாள். தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். அவளுக்கு வேலை கிடைத்தது. வேலை கிடைத்த சந்தோஷமான விஷயத்தை கணவனிடம் ஸ்வீட்டோடு சொல்ல வேண்டும் என்று வரும் வழியில் ஸ்வீட் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள். இவள் இன்டர்வியூ முடித்து வருவதற்குள் திருநாவுக்கரசு வீட்டிற்கு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் ரேவதிக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன் சீக்கிரம் வந்தா என்ன? இல்லைங்க, நீங்க எப்பவும் 5 மணிக்கு மேலதான் வருவீங்க. இப்போ மதியமே வந்துட்டீங்க, அதான் கேட்டேன். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்று சொல்லி ஸ்வீட் பாக்ஸை திறந்து அவன் முன் நீட்டினாள். வாழ்த்துக்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னான். ஆனால் அவன் மனதிற்குள் எரிமலையாக குமுறிக் கொண்டு இருந்தான். அவன் உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறமொன்று பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் பேதை பெண் ரேவதி சந்தோஷமாக மாமனார் மாமியாருக்கு ஸ்வீட் கொடுக்க சென்றாள். வரும் திங்கட்கிழமை வேலையில் சேர வேண்டும் என்று ரேவதி சொன்னதிலிருந்து திருநாவுக்கரசின் நிம்மதி தொலைந்தது. கேலண்டரை பார்த்தான். இன்று வியாழக்கிழமை, சனி ஞாயிறு கம்பெனி லீவ். அதனால் நாளைக்கு ரேவதி வேலை பார்க்க போகும் அலுவலகத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசு முடிவு செய்தான். அதனால் மறுநாள் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிவிட்டு ரேவதி வேலை பார்க்க போகும் ஆபீஸிற்கு சென்றான். அங்கிருந்த வாட்ச்மேனிடம் அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்டான். பின் ஒன்றும் தெரியாதவன் போல் வீட்டிற்கு வந்தான். என்னதான் அந்த கம்பெனியில் ராஜசேகர் வேலை பார்க்கவில்லை என்று தெரிந்தாலும் அவனால் ஏனோ நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஆபீஸுக்கு ரேவதி செல்லும் பொழுது அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர ஆரம்பித்தான். ஆபீஸில் அவள் என்ன செய்கிறாள் என்று அடிக்கடி சென்று பார்த்தான். இரவில் அவளுக்கு தெரியாமல் அவள் போனை எடுத்து பார்த்தான். நாளுக்கு நாள் அவனுக்குள் சந்தேகத்தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இப்படி 24 மணி நேரமும் ரேவதியின் நினைவாகவே இருப்பதால் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் ஆபீஸில் நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பித்தான். அதன் விளைவு அவனுக்கு வேலை போனது. ஆனால் அவன் வேலை போனதை பற்றி கவலைப்படவில்லை. இப்பொழுது எந்த இடையூறும் இல்லாமல் முழு நேரமும் ரேவதியை கண்காணிக்கலாம் என்று நினைத்து திருப்தி கொண்டான். ரேவதியிடமும் அப்பா அம்மாவிடமும் வேலை தேடுவதாக பொய் சொல்லிவிட்டு ரேவதியை கண்காணிப்பதிலேயே கவனமாக இருந்தான் திருநாவுக்கரசு. நாட்கள் சென்றது. ரேவதியின் பிறந்த நாள் வரப்போகிறது. அதனால் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க ஜவுளி கடைக்கு அழைத்து சென்றான். அங்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் ஒரு புடவையை ரேவதியிடம் காட்டி பிடித்திருக்கிறதா என்று கேட்டான். ஏங்க இப்படி ஆபீஸுக்கு போறேங்க, நல்ல மாடனா எடுங்க என்று ரேவதி சொன்னதும் திருநாவுக்கரசின் முகம் இறுகியது. ஆனால் அமைதியாக இருந்தான். பின் லைட் கலரில் ஒரு புடவையை எடுத்து காட்டி, இது பிடிச்சிருக்கா என்று அவனை பார்த்து ரேவதி கேட்டாள். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேதான் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான். ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு வந்தார்கள். வெயிட்டரிடம் திருநாவுக்கரசு சொன்னான். 2 ரவா தோசை என்று திருநாவுக்கரசு சொன்னதும் ரேவதி வேகமாக குறுக்கிட்டு சொன்னாள். எனக்கு தோசை வேண்டாம், வீட்லயும் அதான் சாப்பிட்றோம். எனக்கு கோதுமை சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடணும் போல இருக்கு என்றாள். உடனே அவள் விருப்பப்படி ஆர்டர் செய்துவிட்டு அமைதியாக இருந்தான் திருநாவுக்கரசு. கொஞ்ச நேரத்தில் வெயிட்டர் கோதுமை சப்பாத்தி மற்றும் பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்துக்கொண்டு வந்தான். இருவரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திருநாவுக்கரசு கேட்டான், உனக்கு இந்த மாதிரி லைட் கலர் தான் பிடிக்குமா? அப்படி இல்ல, எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும். ஆனா ஆபீஸுக்கு போறதால இப்படி லைட் கலரா எடுத்தேன். ஏன் கேக்குறீங்க? நீங்க செலக்ட் பண்ண புடவைய நான் எடுத்துக்கலேன்னு வருத்தமா? சேச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ எப்பவும் வெளியில வந்தா இப்படித்தான் கோதுமை சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவியா? அப்படி கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தோணுச்சு அதான் சொன்னேன். நான் கூட மலரும் நினைவுகளோன்னு நினைச்சேன். மலரும் நினைவுகளா?
ஆமா, ராஜசேகருக்கு லைட் கலர் பிடிக்கும் போல. அதனாலதான் நீ லைட் கலர் செலக்ட் பண்ணி அதுவே பழகிடுச்சோன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, ராஜசேகர் கூட வெளியில வரும்போது இந்த மாதிரி சாப்பிடுவியோன்னு நினைச்சேன் என்று திருநாவுக்கரசு சொன்னதும் ரேவதி அதிர்ச்சியுற்றாள். அவள் வாயிலிருந்த சப்பாத்தி தொண்டைக்குழியில் இறங்க மறுத்தது. வேகமாக தண்ணீரை குடித்து சப்பாத்தியை முழுங்கினாள். பின் விழிகளில் நீர் திரண்டு நிற்க திருநாவுக்கரசை பார்த்து சொன்னாள், நான் மறக்கணும் நினைக்கிற விஷயத்த நீங்க ஏன் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்னைக்கோ அதை இறக்கி வச்சிட்டேன். நீங்க ஏன் இன்னும் சுமந்துகிட்டே இருக்கீங்க? இல்ல, என்னதான் இருந்தாலும் முதல் காதல் மறக்குமா? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பழச பத்தி பேச வேண்டாம், முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வாழ்க்கைய பாப்போம் அப்படின்னு பெருசா பேசுனீங்க. இப்போ முடிஞ்சு போனத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைக்கல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் அத கேக்குறேன். என்னது, நான் நினைச்சிட்டு இருக்கனா? இப்போ நானா ராஜசேகர் பத்தி பேச்ச ஆரம்பிச்சேன்? பேச்ச ஆரம்பிக்கல. ஆனா அவன் நினைவாவே இருக்க. அவனுக்கு பிடிச்சதா பண்ற. அதனாலதான் நான் கேட்டேன். அவனுக்கு பிடிச்சதா? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். அதான் எனக்கு பிடிச்ச கலர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச கலர்ல புடவை எடுக்கிற. எனக்கு பிடிச்ச தோசைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்ட சாப்பிடுற. அடக்கடவுளே, சத்தியமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆபீஸுக்கு போறதால லைட் கலரை செலக்ட் பண்ணேன். அதத்தான் கேக்குறேன். ஏன் ஆபீஸுக்கு போகணும்? அங்க எனக்கு தெரியாம அவன் கூட போன்ல பேசத்தானே என்று திருநாவுக்கரசு கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியில் உறைந்து சிலை போல ஆனாள். திருநாவுக்கரசு மேலும் சொன்னான், இதுக்கு மேல என்னால மறைச்சு பேச முடியாது. நான் வெளிப்படையா பேசுறேன். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. உன்னை ரசிக்க போறவன் நான் தான். அதனால எனக்கு பிடிச்ச கலர் புடவை தான் நீ எடுத்திருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. டெய்லி வீட்ல தோசை சாப்பிடுறோம், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா ரவா தோசை சாப்பிடல. அப்படி இருக்கும்போது நான் கேட்டதும் நீ வேண்டாம்னு சொன்னது எனக்கு என்னையே வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு கை கழுவ சென்று விட்டான். பேச வார்த்தை இல்லாமல், இவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் திக்பிரமை பிடித்தவள் போல் ரேவதி உட்கார்ந்திருந்தாள். பின் அவன் வந்து தொண்டையை செருமியதும் சுயநினைவுக்கு வந்தாள். எழுந்து கை கழுவி விட்டு வந்தாள். இருவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வழிநெடுக இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவர்களிடம் அமைதி நிலவியது. ஆனால் இதில் ரேவதி வியந்த விஷயம் என்னவென்றால், ஹோட்டலில் அவன் கேட்ட கேள்விகள் அனைத்தும் இதயத்தில் ஆழமாக பாய்ந்து உயிரை அறுக்கக்கூடிய கேள்விகள். ஆனால் அதனை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி சிரித்துக்கொண்டே அவன் கேட்டதுதான் ரேவதிக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இவனோடு தன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று பயந்தபடியே அவனோடு பைக்கில் வந்து கொண்டிருந்தாள் ரேவதி. அதன் பின் திருநாவுக்கரசின் நடவடிக்கைகளை ரேவதி கவனிக்க ஆரம்பித்தாள். தினமும் ஆபீஸுக்கு செல்லும் பொழுது அவன் பின்னாடியே வருவதை அவள் கவனித்த அந்த நொடி அவள் இதயத்திற்குள் பூகம்பமே வெடித்தது. பின் எதேச்சியாக இரவு கண் விழித்த பொழுது அவளின் தொலைபேசியை எடுத்து அவன் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்றாள். தன் மீது சந்தேகப்பட்டு தன்னை கண்காணித்து கொண்டே இருப்பதால்தான் அவன் வேலைக்கு செல்லவில்லை என்பதை ரேவதி புரிந்து கொண்டாள். இதற்கு ஒரே தீர்வு, தான் வேலையை விட வேண்டும். வீட்டிலே இருந்தால் என்னை கண்காணிக்கும் வேலை அவனுக்கு கிடையாது. முன்பு போல் வேலைக்கு சென்றால் அவனின் கவனங்கள் மாறும், நம் மீது இருக்கும் சந்தேகமும் குறையும் என்று முடிவெடுத்து ரேவதி வேலையை விட்டாள். திருநாவுக்கரசு சந்தோஷமாக இருந்தான். மீண்டும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனான். இனி பிரச்சனை வராது என்ற நம்பிக்கையில் ரேவதி வாழ ஆரம்பித்தாள். ஆனால் ஆபீஸில் இருந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து இவளை கண்காணிக்க ஆரம்பித்தான். அன்று கூட அப்படித்தான். அவள் அப்பாவோடு அவள் போனில் பேசிக்கொண்டே துவைத்த துணிகளை காயப்போட்டு கொண்டிருந்தாள். துணிகளை காயப்போட்டு விட்டு திரும்பும் பொழுது அங்கு திருநாவுக்கரசு நின்றதை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பின் போனில் அப்பாவிடம் சொன்னாள், உங்க மாப்பிள்ள கூட பேசணும்னு சொன்னீங்களே, இதோ அவரே வந்துட்டாரு, குடுக்கறேன், பேசுங்க என்று சொல்லி போனை அவனிடம் கொடுத்தாள் ரேவதி. அவன் தயக்கத்தோடு போனை வாங்கி பேசினான். ஹலோ ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க என்று போனில் மாமனார் ராமநாதனின் குரல் கேட்டதும் தான் திருநாவுக்கரசிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பின் சிரித்து கொண்டே பதில் சொன்னான், நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. இன்னைக்கு என்ன மாப்பிள்ள, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒன்னும் இல்ல மாமா, ஆபீஸ்ல
ஒரு முக்கியமான ஃபைல என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது வீட்ல பத்திரமா இருக்கான்னு பார்க்க வந்தேன் என்று மனைவி ரேவதியை பார்த்து கொண்டே போனில் ராமநாதனிடம் சொன்னான் திருநாவுக்கரசு. உங்ககிட்ட ஒரு பொருள் வந்ததும் அது எப்படி தொலையும் மாப்ள? நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியா இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன உதவி சொல்லுங்க மாமா. கண்டிப்பா செய்றேன். சாந்திக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. அக்கா வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறா. கொஞ்ச நாள் உங்க வீட்ல இருக்கட்டுமா மாப்ள? இதுல என்ன மாமா இருக்கு? தாராளமா வரட்டும். எல்லாம் நம்ம வீடுதானே. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நான் போனை ரேவதி கிட்ட கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே போனை ரேவதியிடம் கொடுத்துவிட்டு அவள் கன்னத்தை செல்லமாக தட்டிவிட்டு திருநாவுக்கரசு உள்ளே சென்றான். அவனை முறைத்து பார்த்தபடி போனை வாங்கி கொண்டு அப்பாவிடம் பேசினாள். மறுநாள் ரேவதி வீட்டிற்கு ராமநாதன் குடும்பத்தினர் வந்தார்கள். வந்தவர்களை திருநாவுக்கரசும் அவன் குடும்பத்தாரும் விழுந்து விழுந்து கவனித்தார்கள். மாப்பிள்ளையின் கவனிப்பில் ராமநாதனும் பார்வதியும் மெய் மறந்து போனார்கள். பின் சாந்தியை அங்கு விட்டுவிட்டு ராமநாதனும் பார்வதியும் கிளம்பினார்கள். சாந்தி வந்த பிறகு ரேவதி கொஞ்சம் கலகலப்பாக இருந்தாள். ஆனால் திருநாவுக்கரசு வந்ததும் அவளின் சந்தோஷம் குறைந்து போவதை சாந்தி கவனித்தாள். திருநாவுக்கரசின் நடவடிக்கை, ரேவதியின் மனக்குமுறல் அனைத்தையும் சாந்தி கவனிக்க ஆரம்பித்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. திருநாவுக்கரசிற்கு ஆபீஸ் லீவ். அதனால் சாந்தியோடு சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தான் திருநாவுக்கரசு. அப்பொழுது சாந்தியை பார்த்து திருநாவுக்கரசு கேட்டான், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சாந்தி? எனக்கு ஒயிட் கலர் மாமா. ஓ, உங்க அக்காவுக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியுமா? தெரியும் மாமா, அக்காவுக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் என்று சாந்தி சொன்ன பதிலில் இருந்து ரேவதி தன்னிடம் சொன்னது உண்மைதான் என்று திருநாவுக்கரசு உறுதி செய்து கொண்டான். சரி, இப்போ நீ படிப்பு முடிச்சிட்ட, அடுத்து என்ன பண்ண போற? வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் மாமா. வெரி குட். அப்பதான் உனக்கு பிடிச்ச ஒரு ஆளை உங்க அக்கா மாதிரி செலக்ட் பண்ண முடியும் என்று திருநாவுக்கரசு சொன்னதும் சாந்தி திடுக்கிட்டாள். பின் சுதாரித்து கொண்டு கேட்டாள், என்ன மாமா சொல்றீங்க? இல்ல சாந்தி, வேலைக்கு போனாதான் பக்குவம் வரும். அப்புறம் உங்க அக்கா என்ன தேர்ந்தெடுத்த மாதிரி நீயும் சரியான ஒரு ஆளை உன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்க முடியும். அத சொன்னேன் என்று திருநாவுக்கரசு சொன்னதில் இருந்து அவன் சமாளிக்க முயற்சி செய்கிறான் என்று சாந்தி புரிந்து கொண்டாள். திருநாவுக்கரசு மேலும் கேட்டான், சரி, நான் ஒன்னு கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க மாமா. உங்க அக்காவோட முன்னாள் காதலன் ராஜசேகர நீ பாத்திருக்கியா? ஆள் எப்படி இருப்பான்? என்ன மாதிரி இருப்பானா? இல்ல என்னை விட கலரா இருப்பானா? என் உயரம் இருப்பானா? இல்ல என்னை விட உயரமா இருப்பானா? குறிப்பா உங்க அக்காவுக்கு நான் பொருத்தமா இருக்கேனா இல்ல அவன் பொருத்தமா இருந்தானா என்று அவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். சாந்திக்கு ஒரு கணம் மூச்சே நின்றது போல் இருந்தது. பின் நிதானித்து கொண்டு அவனை பார்த்து கேட்டாள், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா மாமா? ஏன் கேக்குற? இல்ல மாமா, நீங்க காதலிச்சவங்க எப்படி இருப்பாங்க? எங்க அக்கா மாதிரி அழகா இருப்பாங்களா இல்ல அவளை விட அழகா இருப்பாங்களா? எங்க அக்கா உயரம் இருப்பாங்களா இல்ல அவளை விட உயரம் அதிகமா இருப்பாங்களா? முக்கியமா அவங்களையும் நீங்க இப்படித்தான் சந்தேகப்பட்டீங்களா? அதனாலதான் உங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா என்று சாந்தி கேட்டதும் கோபமாக எழுந்தான் திருநாவுக்கரசு. அவன் எழுந்த சத்தத்தை கேட்டு சமையலறையில் இருந்த ரேவதி வேகமாக ஓடி வந்தாள். ரேவதியை முறைத்து பார்த்துவிட்டு திருநாவுக்கரசு வேகமாக வெளியில் சென்றான். நடந்தது என்னவென்று புரியாமல் திரு திருவென்று முழித்தாள் ரேவதி. பின் சாந்தி நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள். அனைத்தையும் கேட்டு ரேவதி தலைகுனிந்து நின்றாள். அவளின் தாடையை பிடித்து தூக்கி அவளின் விழிகளை பார்த்தாள் சாந்தி. மையிட்ட அவளின் கையல் விழிகள் சிவந்து கலங்கியிருந்தது. சாந்தி துடித்தாள். அக்கா, இங்க என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு சொல்லு என்று சாந்தி கேட்டதும் நடந்த அனைத்தையும் ரேவதி சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்ட சாந்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. ரேவதியை பார்த்து கேட்டாள், ஏக்கா இவரோட இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க? நம்ம அப்பா அம்மாவுக்காகவும் அவங்க மதிக்கிற ஊரு உலகத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் தான். என்னக்கா சொல்ற? இந்த நரகத்திலிருந்து கஷ்டப்படுறது நீ, நம்ம அப்பா அம்மாவோ ஊர் உலகமோ இல்ல. இது உனக்கு புரியுது, ஆனா நம்மள பெத்தவங்களுக்கு புரியலையே. நாம புரிய வைப்போம்க்கா. வேண்டாம் சாந்தி, அவங்க பெருசா மதிக்கிற கௌரவத்தோட வாழட்டும். நான் எப்படி போனா என்ன? என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான். அப்படி சொல்லாதக்கா. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும்.
எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கெல்லாம் நீதான்க்கா காரணம். நானா? ஆமா. நீ ஏன் உன்னோட காதல் விஷயத்த இந்த ஆள்கிட்ட சொன்ன? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுற சாந்தி. இவருக்கு இயல்பாவே சந்தேக குணம் இருக்கு. நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் இவர் என்ன சந்தேகப்படத்தான் போறாரு. நான் வெளிப்படையா உண்மைய சொன்ன போதே இப்படி இருக்கே, நான் சொல்லாம விட்டு அது இவருக்கு எப்படியாவது தெரிஞ்சிருந்தா என் நிலைமைய நினைச்சுப்பாரு என்று ரேவதி சொன்னதும் சாந்தி அமைதியானாள். ரேவதி மேலும் சொன்னாள். அது மட்டும் இல்ல சாந்தி, நாம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா இருக்கணும். மத்தவங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கட்டும். அதுக்காக நாம நம்மள மாத்திக்க கூடாது. நான் வெளிப்படையா உண்மைய அவர்கிட்ட சொன்னதாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் எந்த ஒரு சலனமும் இல்லாம நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறேன். இல்லைனா குற்ற உணர்ச்சி என்ன பாடா படுத்தியிருக்கும். எனக்கு இப்போ என் வாழ்க்கைய நினைச்சு எந்த கவலையும் இல்ல, பயமும் இல்ல. ஏன்னா அது முடிஞ்சு போன ஒண்ணு. இப்போ என்னோட பயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பயம்க்கா? உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது. நீயாவது சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி கண்ணக்குழியை நிரப்பிக் கொண்டிருந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு ரேவதி உள்ளே சென்றாள். நாட்கள் சென்றது. பின் சாந்தி அங்கிருந்து கிளம்பினாள். இங்கு நடந்த எதுவும் அப்பா அம்மாவிற்கு தெரியக்கூடாது என்று ரேவதி சொல்லி அனுப்பியதால் சாந்தி வீட்டில் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் எந்நேரமும் மௌனமாக இருந்தாள். இந்நிலையில்தான் பார்வதியின் அக்கா சிவகாமி அங்கு வந்தாள். வாக்கா, எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்க்கா? நம்ம மாலதிக்கு கல்யாணம். அப்படியா? மாப்பிள்ளை யாருக்கா? நமக்கு தெரிஞ்ச பையன்தான். நல்ல இடம். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவிக்கா? கல்யாண வேலைகள் எல்லாம் நிறைய இருக்கு. நீ என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட மாட உதவியா இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு வரியா? கண்டிப்பா வரேன்க்கா. சரி, அப்போ நாளைக்கு கார் அனுப்புறேன். எல்லாரும் வந்துருங்க என்று சிவகாமி சொன்னதும் பார்வதி குடும்பத்தார்கள் சம்மதித்தார்கள். பின் சிவகாமி அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் மாலதிக்கு வாழ்த்து சொல்ல சாந்தி மாலதிக்கு போன் செய்தாள். வெகுநேரம் மாலதியுடன் பேசிவிட்டு அமைதியாக வெளியில் வந்தாள். ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தார் ராமநாதன். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மதிய சமையலுக்கு கீரையை ஆய்ந்து கொண்டிருந்தாள் பார்வதி. அம்மாவிற்கு பக்கத்தில் சென்று உட்கார்ந்தாள் சாந்தி. அவளின் மடியில் படுத்தாள். அவளையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி பார்வதியின் புடவையை நனைத்தது. மகளின் கண்ணீரை பார்த்து பார்வதி பதறிப்போனாள். சாந்தி, ஏன் அழுகிற என்று பார்வதியின் குரல் கேட்டதும் டிவியை ஆஃப் செய்துவிட்டு மகளை பார்த்தார் ராமநாதன். சாந்தி எழுந்து கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள். அம்மா, நான் மாலதிக்கு வாழ்த்து சொல்ல போன் பண்ணேன். சரி, மாலதி போன் எடுக்கலையா? எடுத்தா. சரியா பேசலையா? நல்லா பேசுனா. அப்புறம் ஏன் அழுகிற? அவ கல்யாணம் காதல் கல்யாணம் என்று சாந்தி சொன்னதும் பார்வதியும் ராமநாதனும் திடுக்கிட்டார்கள். என்ன சொல்ற? ஆமாமா, மாலதிதான் எல்லாம் சொன்னா என்று சிவகாமி வீட்டில் நடந்த அனைத்தையும் சாந்தி சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு நாள் சிவகாமி வீட்டில் வைத்தியநாதனும் சிவகாமியும் உட்கார்ந்து மகன் மேற்படிப்பு முடிந்து வெளிநாட்டிலிருந்து வரப்போகும் நாளை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று திட்டம் போட்டு கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது மாலதியோடு படிக்கும் அவளின் தோழி மைதிலி பதட்டமாக வந்தாள். அவள் உடல் நடுங்கியது. தொண்டை வறண்டு நாக்கு காய்ந்து போய் பேச சிரமப்பட்டாள். சிறிது நேரம் அவளின் வாயிலிருந்து வார்த்தைகளே வெளிவரவில்லை. அவளின் நடுக்கத்தையும் பதட்டத்தையும் பார்த்த சிவகாமி கேட்டாள். மைதிலி, வாமா, ஏன் பதட்டமா இருக்க? மாலதி எங்க? என்னாச்சு? ஆன்ட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன். ஆனா சின்ன ஒரு பயம், சொல்லலாமா வேண்டாமான்னு. ஆனா இதுக்கு மேல சொல்லாம இருந்தா நாளைக்கு நீங்க என்ன தப்பா நினைப்பீங்க. அதான் இப்ப சொல்ல வந்தேன். என்ன மைதிலி, சும்மா தயங்காம சொல்லு. மாலதிக்கு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. அப்புறம் என்ன? தயங்காம சொல்லு. நம்ம மாலதி ஒருத்தரை காதலிக்கிறா என்று மைதிலி சொன்னதும் சிவகாமியும் வைத்தியநாதனும் திடுக்கிட்டார்கள். என்ன சொல்ற? ஆமா ஆன்ட்டி, இவங்க காதல் விவகாரம் எங்க காலேஜ்ல மட்டும் இல்ல, உங்க ஆபீஸ் முழுக்க தெரியும். ஆபீஸ் முழுக்கவா? ஆமா ஆன்ட்டி, அங்கிளோட PA மகேஷதான் மாலதி காதலிக்கிறா என்று மைதிலி சொன்னதும் சிவகாமி அதிர்ச்சியில் தொப்பென்று சோஃபாவில் உட்கார்ந்தாள். அவளால் இதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஒருவேளை மைதிலி பொய் சொல்கிறாளா?
அப்படி பொய் சொல்வதால் அவளுக்கு என்ன லாபம்? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக மைதிலி ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அதனால் மைதிலி சொல்வது பொய்யல்ல, உண்மைதான். மகன் மேல் உள்ள அதீத பாசத்தில் அவர்கள் செய்யும் அனைத்திற்கும் சம்மதம் சொன்னதால் வந்த வினையை சிவகாமி உணர்ந்து வருந்தினாள். பின் மைதிலி சொன்னாள், ஆண்டி, நான் மாலதி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உன் சித்தி பொண்ணு காதலிச்சதையே உங்க அம்மா ஏத்துக்கல, நீ காதலிக்கிறத உங்க அம்மா எப்படி ஏத்துப்பாங்கன்னு கேட்டேன். ஆனா மாலதி எதை பத்தியும் கவலைப்படல. அவ முடிவுல உறுதியா இருக்கா. இப்போ இவங்க காதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். மாலதி கிட்ட நான் சொன்னதா சொல்லிடாதீங்க. நான் வரேன் ஆண்டி என்று சொல்லிவிட்டு மைதிலி அங்கிருந்து சென்றாள். உன் சித்தி பொண்ணு காதலிச்சதையே உங்க அம்மா ஏத்துக்கல, நீ காதலிக்கிறத உங்க அம்மா எப்படி ஏத்துப்பாங்க என்று மைதிலி சொன்ன வார்த்தைகள் சிவகாமியின் காதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. வைத்தியநாதன் சொன்னார், உன் தங்கச்சி மக ரேவதியோட காதலுக்கு குறுக்க நின்னு அவளை அவங்கிட்ட இருந்து பிரிச்சு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணோட கண்ணீர் தான் இப்போ நம்ம பொண்ணு மூலமா உன்னை பழிவாங்க வந்திருக்கு என்று ஆத்திரத்தோடு சொன்னார். சிவகாமி அமைதியாக இருந்தாள். நிதானமாக யோசித்தாள். பின் மகேஷிற்கு போன் பண்ணினாள். ஹலோ மேடம், உடனே வீட்டுக்கு வாங்க மிஸ்டர் மகேஷ். சரி மேடம் என்று மகேஷ் சொல்லிவிட்டு போனை வைத்தான். என்ன விஷயமாக சிவகாமி பேசப் போகிறாள் என்று மகேஷ் அனுமானித்து வைத்திருந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் சிவகாமி முன் நின்றான். உங்கள மாதிரி திறமசாலிங்க எல்லாம் வேலையில கவனமா இருந்தா எவ்வளவோ சாதிக்கலாம் இல்லையா மகேஷ் என்று சிவகாமி கேட்டதும் மகேஷ் சொன்னான், மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது மேடம், ஆனா நான் வேலையில கவனமாத்தான் இருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் என்று அவன் நிதானமாகவும் தெளிவாகவும் பதில் சொன்ன விதத்தை பார்த்து சிவகாமி திகைத்தாள். அது சரி, ஆனா என்று இழுத்தாள் சிவகாமி. அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. வைத்தியநாதனும் தலைகுனிந்து அமைதியாக இருந்தார். சிவகாமி என்ன சொல்ல நினைக்கிறாள் என்று மகேஷ் புரிந்து கொண்டான். சரி, இதற்கு மேல் சுற்றி வளைத்து பேசி ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சிவகாமியை நேருக்கு நேர் பார்த்து சொன்னான். மேடம், நானும் மாலதியும் ஒருத்தர் காதலிக்கிறோம். காதல் எப்போ யாரு மேல வரும்னு சொல்ல முடியாது. அதனால உங்க அனுமதி இல்லாம காதல் பண்ணிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு உங்க அனுமதி கட்டாயம் வேணும் என்று அவன் கொஞ்சம் கூட பயமில்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசியதை பார்த்து சிவகாமியும் வைத்தியநாதனும் வியந்தார்கள். பின் சிவகாமி தொண்டையை செருமி கொண்டு கேட்டாள், இந்த காலத்துல காதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணல. சில பேரு பணத்துக்காக காதலிக்கிறாங்க, சில பேரு அழக பார்த்து காதலிக்கிறாங்க, சில பேரு டைம் பாஸ்க்காக லவ் பண்றாங்க, ஒண்ணு போனா இன்னொன்னு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. மேடம், இதுல நான் எந்த பிரிவையும் சேராதவன். நான் உங்க பொண்ணு மாலதிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஓ, அப்ப அவ என்னோட பொண்ணு இல்ல, ஒரு ஏழையோட பொண்ணா இருந்தாலும் நீ காதலிப்பியா என்று சிவகாமி கேட்டதும் மகேஷ் சிரித்தான். பின் சொன்னான், நான் சத்தியமா உங்க பணத்தை பார்த்து காதலிக்கல, உங்க பணத்துக்காகவும் காதலிக்கல. இப்போ நீங்க சம்மதிச்சா கட்டுன புடவையோட அவளை கூட்டிட்டு போக நான் ரெடி. அவ எனக்காக பிறந்தவ. எங்களை பிரிக்க பணம் மட்டும் இல்ல, வேற எந்த சக்தியாலையும் முடியாது என்று சொன்ன மகேஷின் உறுதியை பார்த்து சிவகாமி வியந்தாள். ஓகே, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சொத்து முழுக்க எங்க பையனுக்கு மட்டும்தான். உங்களுக்கு 5 பைசா கூட கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு சம்மதமா? பத்திரம் இருந்தா கொடுங்க மேடம். உங்க சொத்துல எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நானும் மாலதியும் கையெழுத்து போட்டு தரோம். ஒரு பொண்ணு 25 வருஷம்தான் பெத்தவங்களோட வாழ்றா. மீதி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அவ புருஷனோட தான் வாழ்றா. அவளுக்கு நானும் எனக்கு அவளும் போதும். எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். உங்க அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தா போதும். நாங்க நல்லா வாழ்வோம். தி கிரேட் வைத்தியநாதன் சிவகாமி தம்பதிகளின் மகள் மாலதின்னு அவ எப்படி பெருமையா சொல்லிக்கிறாளோ அதை விட 100 மடங்கு பெருமையா மிஸ்ஸஸ் மகேஷ்னு அவளை சொல்ல வைப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று இளமையின் வேகம் ரத்தம் எங்கும் பாய்ந்து உடலெங்கும் பரவசமும் ஆவேசமும் பொங்க வீரமாக பேசினான் மகேஷ். அவனின் உறுதியை பார்த்து பூரித்து போனார்கள் சிவகாமியும் வைத்தியநாதனும். பின் சிவகாமி சொன்னாள், சரி, நீங்க போகலாம். நாளைக்கு எங்க முடிவை சொல்றோம் என்று சிவகாமி சொன்னதும் மகேஷ் அங்கிருந்து சென்றான்.
பின் சிவகாமியும் வைத்தியநாதனும் தீவிரமாக பேசி சிந்தித்து மாலதியிடமும் பேசி அவளின் உறுதியையும் தெரிந்து கொண்டு பின் மாலதி மகேஷ் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்கிறார்கள். இது அனைத்தையும் மாலதி மூலம் சாந்தி தெரிந்து கொண்டாள். இதனை அப்பா அம்மாவிடம் சொல்லி முடித்தாள். சாந்தி சொன்னதை கேட்டு ராமநாதனும் பார்வதியும் மரத்து போன மூளையுடன் உட்கார்ந்திருந்தார்கள். நான் கண்டிப்பா இந்த காதல் கத்திரிக்காய்க்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். காதலாங் காதல், பெரிய பொல்லாத காதல், பெத்த பாசத்தை விட காதல் வசத்தியோ? நான் விடமாட்டேன். உன் பொண்ணு எனக்கும் பொண்ணுதான். உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? என் பொண்ணு இப்படி செஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேனோ அதை இப்ப நான் செய்ய போறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் மானத்தை கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது என்று அன்று தனது மகள் ரேவதியின் காதல் விஷயத்தை சொல்லும் பொழுது சிவகாமி சொன்ன வார்த்தைகள் மீண்டும் பார்வதியின் காதில் எதிரொலித்தது. தன் மகளுக்கு ஒரு நியாயம், அடுத்தவர் மகளுக்கு ஒரு நியாயமா? கடைசியில் அக்காவும் இப்படித்தானா என்று நினைத்த பார்வதியின் தலை வின் வின் என்று தெறிக்கத் தொடங்கியது. சாந்தி மேலும் சொன்னாள், நம்ம ரேவதி அக்கா காதலை பிரிச்சுட்டு அவங்க பொண்ணு காதலை மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்காங்களே. நம்ம அக்கா காதலிச்சா தப்பு, அவங்க மக காதலிச்சா சரியா? அப்போ பணம் இருக்கிறவங்க காதலிக்கலாம், பணம் இல்லாதவங்க காதலிக்க கூடாது. இது நியாயமாமா? அது மட்டும் இல்ல, நம்ம ரேவதி அக்கா அங்க எப்படி வாழ்றா தெரியுமா என்று கேட்டு ரேவதி படும் துயரம் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள் சாந்தி. ரேவதியின் வாழ்க்கையை நினைத்து ராமநாதனும் பார்வதியும் அழுதார்கள், கதறினார்கள். சாந்தி பேச ஆரம்பித்தாள். நம்ம அக்கா காதலிச்சா குடும்ப கௌரவம் போயிடும், அவங்க பொண்ணு காதலிச்சா குடும்ப கௌரவம் கூடும். அப்படித்தானே? நமக்குனா ஒரு நியாயம், அவங்களுக்குனா ஒரு நியாயம், இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம். அப்போ இங்க நியாயம் அப்படின்றதுக்கான பொதுவான அளவுகோல் எதுவும் இல்ல. அவங்கவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நியாயங்கள் மாறுபடும். நியாயங்கள் மாறும்போது நமக்கு தவறா இருக்கிறது மத்தவங்களுக்கு சரியா இருக்கும், மத்தவங்களுக்கு தவறா இருக்கிறது நமக்கு சரியா இருக்கும். அப்படித்தானே? இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அக்கா வாழ்க்கைய அழிச்சிட்டீங்களே. இந்நேரம் அக்கா ராஜசேகர கட்டிக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருந்திருப்பா தெரியுமா? மாலதி காதலிச்ச மகேஷ வீட்டுக்கு கூப்பிட்டு பெரியம்மா பேசுன மாதிரி நீயும் அப்பாவும் ரேவதி அக்கா காதலிச்ச ராஜசேகர வீட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருந்தா அவரோட நல்ல குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்கா வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். கடைசியில மத்தவங்களுக்காக பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. ஊரு உலகம் சொந்தக்காரங்க கௌரவம்னு சொல்லி அக்கா வாழ்க்கைய குட்டிச்சோறாக்கிட்டீங்களே. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி தெரியுமா? நாம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், நமக்கு இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்கள மீறி நாம வளர்ந்துட்டோம் அவ்வளவுதான், அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, நிறைய பேரு இப்படித்தான் இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டுல நாம இருக்கணும், அவங்க சொல்றத நாம கேட்கணும், நாம என்ன பண்ணணும், நாம எந்த அளவுக்கு வளரணும் எல்லாம் அவங்கதான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நாம இவ்வளவுதான் வளரணும்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? நம்மால என்ன முடியும், நாம எந்த அளவுக்கு வளர முடியும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம, அவங்க இல்ல. நமக்குனா ஒரு நியாயம், அவங்களுக்குனா ஒரு நியாயம்னு இருக்காங்க. இப்படி நியாயங்கள் மாறும்போது அங்க பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி ஆட்கள் தான். என்னைக்குமே மத்தவங்கள சார்ந்திருந்தா இப்படித்தான். சுயமா சிந்திக்க பழகணும், சுயமா செயல்படணும், நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யணும். அப்படி சுயமா சிந்திச்சிருந்தா அக்கா வாழ்க்கை இப்படி நரகம் இருக்காது. இப்ப கூட உங்களுக்காகவும் நீங்க பெருசா மதிக்கிற ஊர் உலகத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் தான் அக்கா அந்த நரகத்துல இருக்கா என்று சாந்தி சொல்லி முடித்ததும் ராமநாதன் வேகமாக எழுந்தார். பார்வதியை பார்த்து சொன்னார், வா பார்வதி, ரேவதி வீட்டுக்கு போகலாம். அவளை நாம இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அவ இஷ்டப்படி அவ வாழ்க்கைய வாழட்டும். சந்தேகம்ன்றது நரகத்தை விட கொடுமையானது, அதுல நம்ம பொண்ணு இருக்க வேண்டாம் என்று ராமநாதன் சொன்னதும் பார்வதி எழுந்தாள். கணவன் மனைவி உறவுக்கு அஸ்திவாரமே நம்பிக்கை என்னும் கோட்டைதான். அது உடைந்த பிறகு இனி ஏன் அவள் அங்கு வாழ வேண்டும்? நம்மோடு வந்து இருக்கட்டும் என்ற உறுதியான முடிவோடு ராமநாதனும் பார்வதியும் மகள் ரேவதி வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். இனி அவர்கள் ஊரு உலகத்திற்காக வாழப்போவதில்லை, அவர்களுக்காக வாழப்போகிறார்கள். இனி ரேவதிக்கு சந்தேக சிறையிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் சாந்தி. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.